ஹலோ நண்பர்களே, நான் உங்க மான்வா தமிழன். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா 21st சாப்டரும் 22nd சாப்டரும் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நெக்ஸ்ட் சீன்ல எக்ஸமைன் கிளானோட லீடர் கிட்ட வந்து டாக்டர் வந்து யார நீ பகச்சிக்கிட்ட யங் மாஸ்டரோட கண்டிஷனை பார்க்கும்போது இது எனர்ஜி எக்ஸஸால வந்த மாதிரி தோணல, பட் யாரோ இதை பண்ணிருக்காங்க. அவங்களால இந்த லெவலுக்கு பிரஷர் பாயிண்ட் ஷிஃப்ட் பண்ண முடியுது அப்படின்னா அவன் கண்டிப்பா ஸ்கில்ட் அண்ட் கேப்பபிளான பர்சனா தான் இருக்கணும். நீ யாராச்சும் சஸ்பெக்ட் பண்றியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவன் வந்து அமைதியா கீழே குனிஞ்சிட்டு இருக்கான். டாக்டர் வந்து என்கிட்ட எதையும் மறைக்காம சொல்லு, இதை யார் பண்ணிருப்பான்னு நம்மள்கிட்ட ஒரு சின்ன ஐடியா இருந்தாவது அதுக்கேற்ற மாதிரி நம்மளால பிளானை வகுக்க முடியும். லீடரோட மனசுல எக்ஸமைன் கிளானுக்கு பொட்டன்ஷியலா நிறைய எனிமிஸ் இருக்காங்க, பட் ஒரு ரியல் எனிமின்னு சொல்லிட்டு யாரும் கிடையாது. அப்படி விட்டது தொட்டது எல்லாத்தையும் வந்து நாங்க மொத்தமாவே கிளீன் பண்ணிட்டோம் முன்னாடியே. எங்க இது தப்பா போச்சு, எப்படி இது நடந்ததுன்னு திங்க் பண்றான். டாக்டர் வந்து லீடர் எனக்கும் வந்து இதை யார் பண்ணிருப்பான்னு எந்த ஒரு க்ளூவும் கிடையாது, பட் ஐ எம் ஷூர் உங்களால கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நான் எக்ஸமைன் கிளான்லயே தங்கி யங் மாஸ்டரை பாத்துக்கிறேன் அப்படின்றான். லீடரும் வந்து நன்றி, இந்த ஃபேவரை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்றான். டாக்டர் வந்து நான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன்னு சொல்றான். அவனுடைய மனசுக்குள்ள யார் இந்த பிரஷர் பாயிண்ட் ஷிஃப்ட் டெக்னிக்கை பண்ணானோ அவன் ஒரு நார்மலான ஹியூமன் கிடையாது. என்னால அவன் பண்ணதை காம்ப்ரிஹெண்டே பண்ண முடியல. அவன் நூற்றுக்கணக்கான ரூட்ஸை யூஸ் பண்ணி வந்து பிளட் ஃப்ளோவை நம்ம யங் மாஸ்டர் பாடியில கிரியேட் பண்ணிருக்கான். அதனால தான் அவருடைய போன் ஷேப்லாம் வந்து ஃபுல்லா வளைஞ்சி இந்த மாதிரி மியூட்டேஷன் ஆன நிலைமைக்கு வந்துட்டாரு. இன்னைக்கு யங் மாஸ்டர் பண்ண ஒரே விஷயம் அவர் பார்ட்டியை அட்டன் பண்ணது தான். இன்ஃபேக்ட் பார்ட்டில வந்து எந்த ஒரு தப்பான விஷயமே நடக்கல. அப்படின்னா இது டிலேட் பிளாக்கிங் டெக்னிக், வேற எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனுமே கிடையாது. இஃப் இது டிலேட் பிளாக்கிங் டெக்னிக்னா அவன் இன்னைக்கு பண்ணானா இல்ல நேத்து பண்ணானா நம்ம யாருக்கும் தெரியாது. அவன் எப்ப பிரஷர் பாயிண்ட் ஷிஃப்ட்டை பெர்ஃபார்ம் பண்ணான்னு. அப்படின்னா நம்மளால அவன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. அவன் எவ்வளவு ஸ்கில்டுன்னு நம்மளுக்கு தெரியாது. எக்ஸமைன் கிளான் லீடர் இந்த தடவை யார்கிட்ட போய் மோதுனீங்க அப்படின்றான். நெக்ஸ்ட் சீன்ல எக்ஸமைன் கிளானோட ரூஃப் டாப்ல உட்காந்துக்கிட்டு இந்த பெக்கர்ஸ் வந்து அவன் போய் ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் வரல. சின்னவன் வந்து எக்ஸமைன் கிளான் பாக்கிறதுக்கே ரொம்ப டென்ஸா இருக்கு அப்படின்றான். பெரியவன் வந்து சீரியஸ்லி அவன் எக்ஸமைன் கிளான் கிட்ட மாட்டிக்கிட்டான்னு மட்டும் சொல்றாத, அப்படின்னா நான் நெக்ஸ்ட் ஹெட்டா மாறத தவிர வேற வழியே இல்ல அப்படின்றான். அப்போ பெக்கர் கிளானோட லீடர் வந்துடுறான். ஹோ நீ நெக்ஸ்ட் ஹெட்டா மாறணுமான்னு கேட்டுக்கிட்டு அவன் அங்க வந்து எவன்லி கிராண்டாச்சு யங் மாஸ்டர் சொன்னது கரெக்ட் தான். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எக்ஸமைன் கிளான்ல நடந்திருக்கு. எக்ஸமைன் கிளானோட யங்கஸ்ட் சன்னுக்கு வந்து மியூட்டேஷன் ஆயிருக்கு. அவன் இப்ப பாக்குறதுக்கு கோழிக்கறி மாதிரி இருக்கான். சின்னவன் வந்து எவன்லி கிராண்டாச்சு யங் மாஸ்டருக்கு எப்படி இந்த மாதிரி நடக்கும்னு முன்னாடியே தெரியும்னு கேக்குறான். அதுக்கு லீடர் வந்து நம்ம அவன்கிட்டே போய் கேட்டாதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சின்ஸ் நம்மளுடைய வேலை இங்க முடிஞ்சது, நம்ம எவன்லி கிராண்டாச்சுக்கு போலாம் அப்படின்றான். சின்னவன் வந்து எவன்லி கிராண்டாச்சுக்கு போறோம்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வரான். அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல ஹெவன்லி கிராண்டாச்சுல ஓ அமேசிங், நான் இந்த மாதிரி கறி சாப்பிட்டதே கிடையாது. ஹே பீகான் எங்களுக்கு சரக்கு எடுத்துட்டு வா, நீ இதுக்கு முன்னாடி சொன்னதை மறந்துட்டியா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே கேக்குறானுங்க. தேர்ட் பிரதர் வந்து உடனே கத்துறான், என்னோட பிக் பிரதர்ட்ட வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசு, அவர் வந்து எவன்லி கிராண்டாச்சுவோட சக்சஸர், அவர் எங்க மொத்த கிளானோடைய ரெப்ரசன்டேட்டிவ், அவர்கிட்ட எப்படி நீ இந்த மாதிரி டிஸ்ரெஸ்பெக்டா நடந்துப்ப அப்படின்றான். அதுக்கு அவன் வந்து உனக்கு பயமே இல்ல, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்றான். தேர்ட் பிரதர் வந்து நீ யாரா வேணா இருந்துக்கோ, பட் அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடு அப்படின்றான். அதுக்கு அவன் வந்து இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ்க்கு பெக்கர் கிளான்னா யாருன்னே தெரியல, நீ சாவணுமா அப்படின்னு கேக்குறான். இப்ப நம்ம தேர்ட் பிரதர் வந்து சீரியஸ் ஆயிட்டான். பிக் பிரதர் எனக்கு வேற சாய்ஸே இல்ல, அவனுக்கு நான் லெசனை டீச் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நிஞ்சாக்க எடுக்கிறான். நம்ம ஹீரோவும் சூப்பர் நான் வெயிட் பண்றேன் அப்படின்றான். அதுக்கு பெக்கர் வந்து சீரியஸ்லி உனக்கு பயமே கிடையாது, இப்ப நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டு சரக்கு கொடுத்த அப்படின்னா நான் உன்னை மன்னிச்சிடறேன் அப்படின்றான். தேர்ட் பிரதர் நிஞ்சாக்க எடுத்து சுத்திக்கிட்டே உனக்கு நான் லெசனை டீச் பண்றேன் அப்படின்றான். அப்ப பெக்கர் கிளான் லீடர் வந்து யங் மாஸ்டர் நம்ம நடந்துகிட்டே பேசலாமா அப்படின்னு கேக்குறான். ஹீரோவும் ஓகேன்னு சொல்றான். ரெண்டு பேரும் நடக்கிறாங்க. பெக்கர் கிளானோட லீடர் வந்து எப்படி எக்ஸமைனோட பையனுக்கு இந்த மாதிரி ஆகணும் உனக்கு முன்னாடியே தெரியும்னு கேக்குறான். ஹீரோ வந்து கடவுள் வந்து என்னுடைய கனவுல சொன்னாருன்னு சொல்லிட்டு கதையை விடுறான். அதுக்கு பெக்கர் கிளான் லீடர் சிரிச்சிட்டு இந்த மாதிரி நான்சென்ஸா பேசுறத ஸ்டாப் பண்ணு, நவ் டெல் மீ ஹெவன்லி கிராண்டாச்சுவ வேற யாராவது பெரிய ஆள் பேக்கிங் பண்றானா, என்கிட்ட வந்து உண்மையை சொல்லு யார் அதுன்னு நான் சீக்கிரட்டா வச்சுக்கிறேன்றான். அதுக்கு ஹீரோ வந்து அந்த மாதிரி ஒரு கிரேட் இண்டிவிஜுவல் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா நான் எதுக்கு வெளியில இருந்து எக்ஸமைன் கிளானை டேக் கேர் பண்றதுக்கு உன்னோட ஹெல்ப்பை கேட்க போறேன் அப்படின்றான். பெக்கர் கிளான் லீடர் வந்து ஐ கெஸ் இப்ப நீ சொல்றத நான் நினைச்சு பார்க்கும்போது நீ சொல்றது தப்பு கிடையாது, தென் நீ தான் வந்து எக்ஸமைன் கிளானோட யங் மாஸ்டர் கொன்னியான்னு சொல்லிட்டு ஏதோ டெக்னிக்கை யூஸ் பண்றான். நம்ம ஹீரோ அந்த டெக்னிக்கை பிளாக் பண்ணிட்டு ஆர் யூ பெராப்ஸ் என்ன கேக்குறியா அப்படின்றான். டெக்னிக் வந்து ஃபுல்லாவே உடையுது. பெக்கர் கிளான் லீடர் வந்து ஷாக் ஆயிட்டு என்னுடைய ட்ரூத்தை கண்டுபிடிக்கிற டிடெக்ஷன் டெக்னிக்கை வந்து அவன் ஈஸியா பிளாக் பண்ணிட்டான். அவனுக்கு கண்ணுல வலி வந்து அவனுக்கு தலை சுத்துற மாதிரி ஆகுது. நம்ம ஹீரோ என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவன் ஒரு சைடு கண்ணை மூடிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே அது நீ தானே ஏதாவது சீக்ரெட் புக்ஸை படிச்சியான்னு, இந்த உயிர் போற நிலைமையில நீ கடந்த மாதிரியான ரூமர்ஸ்லாம் வந்து எல்லாமே வந்து பொய்யா அப்படின்றான். நம்ம ஹீரோ சிரிச்சுட்டு என்ன ஃபாலோ பண்ணு, நான் வந்துட்டு ஒன்னு ஷோ பண்ணணும் அப்படின்றான். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோவும் பெக்கர் கிளான் லீடரும் ஒருத்தவனை கட்டி போட்டு வச்சிருக்கிற ரூமுக்கு போறாங்க. இவன் வந்து எக்ஸமைன் கிளானுக்காக ஒர்க் பண்றவன். இவங்களோட வேலையே எவன்லி கிராண்டாச்சுவை உள்ளேந்து அழிக்கிறது தான். இவன மாதிரி நிறைய பேர் இருந்தானுங்க, பட் ஆல்ரெடி இவனுங்கள்ட்ட இருந்து என்னென்னலாம் வாங்கணுமோ வாங்கியாச்சு.
பெக்கர் கிளான் லீடர் வந்து சிரிச்சிட்டு எனக்கு தெரியும் என்னுடைய கட்ஸ் சொன்னது உண்மைதான். ஹீரோ வந்து உனக்கு ஆல்ரெடி தெரியுமா, நீ இன்னும் ஆல்ரெடி எக்ஸமைன் கிளானுக்குள்ள போயிட்டா வந்தேன்னு கேக்குறான். அதுக்கு பெக்கர் கிளான் லீடர் வந்து ஈவன் நான் ட்ரை பண்ணாலும் என்னால முடியாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எக்ஸமைன் கிளான் வந்து பியோ ஃபேமிலியோட ஹெட் கிட்ட இன்வால்வ் ஆனதுதான், ஆனா உன்னால வந்து அவனுங்களை எக்ஸ்போஸ் பண்ண முடியும் இதெல்லாம் வச்சு, நீ இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோ வந்து நான் எக்ஸமைன் கிளானோட லீடரை வந்து ஆர்ச்சிவுக்கு இன்வைட் பண்ண போறான்றான். அவன் இன்வைட் பண்ண போறியா அப்படின்னு கேக்குறான். ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அவனுங்க மெசேஜை பார்த்த பிறகு இங்க வரது தவிர வேற வழியே கிடையாது, ஹவவர் நீ வந்து நான் சொல்ற இன்கிரெடிபிளான பீப்புள்ஸை வந்து இங்க கூட்டு வரணும் அப்படின்றான். அதுக்கு அவன் வந்து நீ என்ன கேட்கறதுக்கு பதிலா என்னுடைய மாஸ்டரை கேட்டா இன்னும் சான்ஸ் அதிகமா இருக்குன்றான். அதுக்கு ஹீரோ வந்து நான் சொல்ற பீப்புள்லாம் உனக்கு ஆல்ரெடி தெரியும்ன்றான். அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல எக்ஸமைன் கிளானை காட்டுறாங்க. எக்ஸமைன் கிளானோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து லீடர் டிஸ்ட்ராய்ட் ஆன புக்ஸோட பீசஸை வந்து நாங்க ரீஸ்டோர் பண்ணிட்டோம்ன்றான். லீடர் வந்து அது என்ன புக்ஸ்னு கேக்குறான். அதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து அந்த 3 புக்குமே ஹெவன்லி கிராண்ட் ஆர்ச்சிவ்ல இருந்து திருடினது, ஹவவர் அது எல்லாமே எம்டியா இருக்குன்றான். அதுக்கு லீடர் வந்து நீ என்ன சொல்ற, ஹெவன்லி கிராண்ட் ஆர்ச்சி பீப்புள் வந்து நம்மள ஏமாத்திட்டானுங்களான்னு கேக்குறான். ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது, அது கூட ஹெவன்லி கிராண்ட் ஆர்ச்சி வந்து ஒரு பெரிய பெட்டியும் அண்ட் மெசேஜ் லெட்டரும் ஸ்பெசிபிக்கான டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி மூலமா அமைச்சிருக்காங்கன்றான். மனசுக்குள்ள ஹெவன்லி கிராண்ட் ஆர்ச்சிவா பண்ணிருப்பாங்கன்னு யோசிக்கிறான். லீடர் அந்த பாக்ஸை திறக்க சொல்றான். அதுக்குள்ளேயும் அதே போல அந்த யங் மாஸ்டருக்கான மாதிரியான நிலைமையில ஒருத்தன் இருக்கான். லீடர் அதை பார்த்துட்டு என்னுடைய பையன் நிலைமையில இவனும் இருக்கான். ஹீரோ அனுப்பின லெட்டரை படிக்கிறான். எக்ஸமைன் நான் சொன்னது கேக்குதா, கடவுள் வந்து நீ பண்ண தப்புக்கெல்லாம் உன்னை மன்னிக்கல, அதனாலதான் உன்னுடைய பையன் பனிஷ்மெண்ட்டை ரிசீவ் பண்ணிருக்கான். ஆர்ச்சிவும் வந்து கிளான் மேனேஜரை சென்ட் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ஹவவர் சின்ஸ் நம்ம அரேஞ்ச்மெண்ட்டை மேட் பண்ணதுனால மேனேஜரை சென்ட் பண்றதுக்கு பதிலா நான் வந்து ஃபர்ஸ்ட் எஸ்கார்ட் கமாண்டரும் டெபியூட்டி கமாண்டரையும் சென்ட் பண்ணிருக்கேன். ஈவன் நீ முட்டாளா இருந்தாலும் நான் சொல்ல வரது உனக்கு புரிஞ்சிருக்கும், ஐ மீன் உன்னோட சன்னுக்கு எப்படி இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு. சோ இதெல்லாம் போட்டு ஹெவன்லி கிராண்ட் ஆச்சு யங் மாஸ்டர்னு போட்டிருக்கு. எக்ஸமைன் லீடர் வந்து இதை படிச்சுட்டு செமையா கோவத்துல கத்துறான். பிளாக் ட்ரூப்ஸ் அப்படின்னு கூட்டுட்டு இன்னைக்கு நைட்டு நம்ம ஹெவன்லி கிராண்ட் ஆச்சுவை அழிக்கிறோம் அப்படின்றான். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம எக்ஸமைன் கிளானோட லீடர் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ட்ரூப்ஸை கூட்டுட்டு ஹெவன்லி கிராண்ட் ஆச்சுக்கு வரான். அங்க வந்து நின்னு ஹெவன்லி கிராண்ட் ஆச்சு எக்ஸமைன் கிளானை ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருங்கன்றான். நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே ஐம் சர்டைன் நான் வந்து அமைதிக்கான லெட்டர் தான் வந்து ஒரு எஸ்கார்ட் ஏஜென்சி மூலமா உங்களுக்கு அமிச்சேன், பட் நீங்க ஏன் இவ்வளவு கோவமா இங்க வந்து நிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு லீடர் வந்து உன்னுடைய நான்சென்ஸை நிறுத்து, என் பையன் இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு நீ தான் காரணமான்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோ வந்து எக்ஸமைன் லீடர் இதை நான் தான் பண்ணிருப்பேன் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா, இதை பண்ணது வந்து அவனுடைய சொந்த அப்பாவான நீ, உனக்கு கிரட்ஜ் இருக்கிறதுனால நீ இங்க வரல, நீ ரிவெஞ்ச் எடுக்க தானே வந்திருக்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு எக்ஸமைன் லீடர் சிரிச்சுக்கிட்டே நீயும் உன்னோட வாயும், நீ இப்படியே உன்னால முடிஞ்ச அளவுக்கு பேசிக்கிட்டே இரு, நீ இன்னைக்கு நைட்டை தாண்ட மாட்ட அப்படின்றான். ஹீரோ வந்து அப்படின்னா ஹெவன்லி கிராண்ட் ஆச்சு இன்னைக்கு நைட்டோட அழிஞ்சிருமா, ஆஃப்டர் உனக்கு பின்னாடி இருக்கிற அந்த பிளாக் காய்ஸ் வந்து பிளாக் ட்ரூப் என்ற பேர்ல ஹெவன்லி கிராண்ட் ஆச்சுவை டிஸ்ட்ராய் பண்ண பிறகு எக்ஸமைன் கிளான் லேட்டரா வந்து உங்களுடைய கண்டோலன்ஸை கொடுத்துட்டு நீங்க ஹெவன்லி கிராண்ட் ஆச்சுவை எடுத்துக்கலாம்னு பாக்குறீங்க அதானே. எக்ஸமைன் கிளான் லீடர் வந்து சீம்ஸ் லைக் நீ முட்டாள் கிடையாது போல, பட் இன்னைக்கு நீ எத்தனை ட்ரிக் உன்ட்ட வச்சிருந்தாலும் என் தப்பிக்க முடியாது, நான் வந்து உண்மையான நரகம் உனக்கு எப்படி இருக்கும்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு கத்தியை ஓபன் பண்றான். அப்ப வந்து ஒரு சிரிப்பு சத்தம் கேக்குது. எக்ஸமைன் கிளான் லீடர் நீங்க ரொம்ப ஹார்ஷான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்றீங்க, என்னால நம்பவே முடியல உங்களை மாதிரி ஒருத்தர் இந்த மாதிரி கேவலமா திங்க் பண்ணுவாரு அப்படின்னு, நீ சொன்னது எதுவுமே பொய் மாதிரி தெரியல, அதே போல உன்னுடைய ஸ்வாட் டெக்னிக்கை எனக்கு பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்றான். அது வேற யாரும் இல்ல அசுரா மூன் கிளானோட லீடர். எக்ஸமைன் கிளான் லீடர் வந்து அசுரா மூன் லீடர் நீ எதுக்கு இங்க இருக்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவன் சிரிச்சிட்டு நான் மட்டும் இங்க இல்ல அப்படின்றான். அங்க இருக்கவனுங்களும் அங்க பாருங்க அப்படின்றானுங்க. ஃப்ளேம் பல்லவனுடைய லீடர் வந்து எக்ஸமைன் கிளான் லீடர் உனக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு கேக்குறான். பீஹவ் மேனர் மாஸ்டர் வந்து எக்ஸமைன் கிளான் லீடர் நான் இந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், பட் நீ உன்னோட வாயாலேயே எல்லாத்தையும் ஒத்துக்கிட்ட அப்படின்றான். அயன் சொசைட்டி லீடர் வந்து இந்த மேட்னஸ் நான் பாக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் உன்னை நம்பினேன் அப்படின்றான். கான்டினென்டல் பேங்க் வைஸ் மாஸ்டர் வந்து நீ இவ்வளவு மோசமான பர்சனா, என்னால நம்பவே முடியல, உன்னோட ஃபேமிலி கிட்ட நான் போய் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணலாம்னு நினைச்சேன் அப்படின்றான். கடைசியா ஒருத்தவங்க நிக்கிறான். அவனை பார்த்து தலைவன் நடுங்குறான். அவன் வேற யாரும் இல்ல எக்ஸமைன் கிளானோட ஹெல்டர். எக்ஸமைன் கிளான் லீடர் வந்து நான் டெஃபினெட்லி உன்னை ஊரை விட்டே துரத்திட்டேன், நீ எப்படி இங்க இருக்க, மனசுக்குள்ள இவனை நான் வெளியில துரத்துறதுக்கான காரணம் அவன் என்னுடைய கிளான் அத்தாரிட்டிலையும் என்னோட வழியிலையும் வருவான்னு நினைச்சு பயந்தேன், ஆனா அவனை எப்படி அவனுங்க கண்டுபிடிச்சு இங்க கூட்டு வந்தானுங்க. பெகர் கிளான் லீடர் வந்து சிரிச்சுக்கிட்டே பீஹான் எக்ஸமைன் கிளானோட லீடர் வந்து டோட்டல் ஷாக்ல இருக்கிறத பார்க்கும்போது நீ கூட்டு வர சொன்ன எல்லாருமே வந்து இன்கிரெடிபிள் பீப்புள்ஸ்னு எனக்கு புரியுது அப்படின்றான். ஹீரோவும் வந்து இது எல்லாமே பெகர் கிளானோட ஹெல்ப்புக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்ன்றான். பெகர் கிளான் லீடர் வந்து எக்ஸமைன் கிளான் லீடர் இப்ப நீ என்ன பண்ணலான்னு இருக்க, லுக்ஸ் லைக் நீ இதுக்கப்புறம் யாரையும் ஏமாத்த முடியும்னு தோணல, ஏதாவது மோசமா நடக்கிறதுக்குள்ள நீ முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கறது நல்லதுன்றான். எக்ஸமைன் கிளான் லீடர் வந்து சிரிச்சுட்டு டெஃபினெட்லி எனக்கு கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கு, பட் ஆனஸ்ட்லி உங்களெல்லாம் இங்க பார்த்து நான் சர்ப்ரைஸ் ஆனேன்னு நினைச்சீங்கன்னா அது போய், டூ யூ திங்க் நான் ஹெவன்லி கிராண்ட் ஆச்சுவை ஃபேஸ் பண்ணும்போது எம்டி ஹேண்டடா இங்க வந்திருப்பேன்னு நினைக்கிறீங்களா, எல்லாரும் தண்டர் கிராஷ் பாம ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு கத்துறான். லீடர்ஸும் வந்து தண்டர் கிராஷ் பாமான்னு சொல்லிட்டு பயப்படுறானுங்க. எக்ஸமைன் கிளான் லீடர் வந்து ஈவன் தோ ஹெவன்லி கிராண்ட் ஆச்சு வந்து இந்த உலகத்திலேயே அவுட்ஸ்டாண்டிங்கான ஃபார்மேஷன்ஸ்லாம் கொண்ட ஃபோர்ட்ரஸா இருந்தாலும் இந்த எல்லா தண்டர் கிராஷ் பாம்ஸையும் உங்களால விஸ்டாண்ட் பண்ண முடியாது, ஜஸ்ட் ஒரு பாமே வந்து 2 பில்டிங்கை மொத்தமா அழிக்கக்கூடிய சக்தி கொண்டது. லீடர்ஸ் வந்து எக்ஸமைன் கிளான் லீடர் நீ இந்த மவுண்டனையே வெடிக்க வைக்கணும்னு நினைக்கிறியான்றான். எக்ஸமைன் கிளான் லீடர் வந்து அதுல என்ன தப்பு இருக்கு, நீங்க பயப்படுறீங்களான்னு கேக்குறான்.
நம்ம ஹீரோ வந்து கையை தட்டிட்டு நான் கூட நீ எம்டி ஹேண்டடா வந்ததை நினைச்சு டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். பட் டு திங்க் நீ தண்டர் கிராஷ் பாம உன் கூட எடுத்துட்டு வந்திருக்கிறத பார்க்கும்போது ஹெவன்லி கிராண்ட் ஆச்சு, ஹாப்பியா உன்னுடைய கிஃப்ட்டை அக்செப்ட் பண்ணிப்போம். சிரிச்சிட்டு மித்த டீடைல்ஸ்லாம் வந்து நீ கீழே விழுந்த பிறகு சொல்றேன் அப்படின்றான். எக்ஸமைன் கிளான் லீடர் வந்து கீழே விழுந்த பிறக்கா என்ன நான்சென்ஸ் மாதிரி பேசுறான்றான். அந்த டைம்ல அந்த இடமே நடுங்குது, கிரவுண்டு கீழே உடையுது, எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கீழே விழுறானுங்க. எக்ஸமைன் கிளான் லீடர் கீழே விழுந்துகிட்டே இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இது கண்டிப்பா இலூஷனா இருக்கணும். அவன் கத்தியை தீத்திக்கிட்டே போய் ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாரும் அமைதியா இருங்க, இது உண்மை கிடையாது, இது ஜஸ்ட் இலூஷன் ட்ராப் ஃபார்மேஷன் தான், அமைதியா இருங்கன்றான். அப்ப ஒருத்தவன் வந்து லீடர் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவன் மேல விழுற மாதிரி வரான். எக்ஸமைன் கிளான் லீடர் வந்து நோ, இப்ப அவன் என் மேல விழுந்தானா எனக்கும் அடிபடும் சொல்லிட்டு அவனோட பவரை யூஸ் பண்ணி அவனை தள்ளி விடுறான். அப்போ கத்தி வெளில வந்துருது, அவனும் கீழே விழ ஆரம்பிக்கிறான். கீழே விழுந்துகிட்டே மனசுக்குள்ள கீழே போக போக ரொம்ப டார்க்கா இருக்கு. அண்ட் டு பிஹைண்ட் வித் ஹெவன்லி கிராண்ட் ஆச்சுடைய மவுண்டைன் வந்து இவ்வளவு பெருசே கிடையாது, இது அவங்களுடைய உண்மையான மவுண்டைனா இருந்தது அப்படின்னா நாங்க செவரல் டைம்ஸ் வந்து கீழே விழுந்திருப்போம். அப்படின்னா இந்த ஹோல் சிச்சுவேஷனே வந்து இல்யூஷன் தான், யாரும் ஏமாந்துறாதீங்க, இந்த ட்ராப் ஃபார்மேஷன் வந்து நம்மள டிசீவ் பண்றதுக்காக போட்டிருக்குதுன்றான். லீடர்ஸ் எல்லாரும் ஆச்சரியத்துல பாக்குறானுங்க. பெகர் கிளான் லீடர் வந்து சார் பீஹான் ரைட் நவ் எல்லாரும் கீழே விழுந்துட்டு இருக்கானுங்களா அப்படின்னு கேக்குறான். ஃப்ளேம் பலவன் லீடர் வந்து சீரியஸ்லி இந்த மாதிரி ஒரு சைட் வந்து சிம்பிளி இன்கிரெடிபிள் அப்படின்றான். மூன் கிளான் லீடர் வந்து சிரிச்சிட்டு ஹெவன்லி கிராண்ட் ஆச்சுவ ஃபோர்ட்ரஸ் ஆஃப் ஹெவன் வந்து சும்மா கூப்பிடல அப்படின்றான். நம்ம ஹீரோட மனசுல ஐ எம் கிளாட் செகண்ட் பிரதரை வந்து இன்டர்னல் ட்ராப் ஃபார்மேஷனை மவுண்டைன் ஃபுல்லா எக்ஸ்பேண்ட் பண்ண சொன்னேன். வயல் அவங்களுக்கு ஆல்ரெடி ஹெவன்லி கிராண்ட் ஆச்சுல நிறைய ட்ராப்பும் அண்ட் இல்லூஷன் ஃபார்மேஷன்ஸ் இருக்குன்னு தெரியும். பட் அவங்களுக்கு இந்த ட்ராப் ஃபார்மேஷன் வந்து என்டையர் மவுண்டைன் ஃபுல்லா இருக்குன்னு தெரியாதுன்றான். எக்ஸமைன் கிளான் லீடர் வந்து இல்லூஷன்ல இருந்துகிட்டு நம்ம கிரவுண்டை ரீச் பண்ண போறோம் அப்படின்றான். பட் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கீழே விழுந்து சாவறானுங்க. அயன் சொசைட்டி லீடர் வந்து வெயிட் அவனுங்க எப்படி செத்தானுங்க, இது இல்லூஷன் தானே அப்படின்னு கேக்குறான். கான்டினென்டல் பேங்க் லீடர் வந்து பிகாஸ் அவங்களால இல்லூஷன்ல இருந்து வெளில வர முடியல. பீஹாவ் மேனரோட லீடர் வந்து பிகாஸ் ஒரு மைண்ட் ஒரு பாடி, ஈவன் தோ அவனுங்க இருக்கிறது ஒரு இலூஷனா இருந்தாலும் அவனுங்க கண்ணு முன்னாடி அவனுங்க கீழே விழுறத பார்க்கும்போது எப்படி அவங்களால நம்பாம இருக்க முடியும். த மொமெண்ட் அவனுங்க இலூஷனை ரியாலிட்டியா அக்செப்ட் பண்ணும்போது அவங்களுடைய பாடியிலயும் மைண்ட்லயும் சேம் அந்த இலூஷன்ல நடந்த இம்பாக்ட் வந்து விழும். நம்ம ஹீரோ வந்து எஸ்கார்ட் ஸ்குவாட் லீடர் இதை கிளியர் பண்ணுன்றான். ஃப்ளேம் பலவன் மாஸ்டர் வந்து ஹெவன்லி கிராண்ட் ஆச்சு ஃபர்ஸ்டிங் மாஸ்டருக்கு வந்து கொஞ்சம் கூட ஹெசிடேஷனே கிடையாதுன்றான். மூன் கிளான் லீடர் வந்து ஆசிஃப் அவனுக்கு இந்த விஷயம் நடக்க போகுதுன்னு முன்னாடியே தெரியும்ன்ற மாதிரி தோணுது. பீஹாவ் மேனர் மாஸ்டர் வந்து மேபி நம்மள அவன் இங்க கூட்டத்துக்கான ரீசன் வந்து எக்ஸமைன் கிளான் கிட்ட இருந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இல்ல, பட் எக்ஸமைன் கிளானுக்கு என்ன நடந்துச்சுன்ற விஷயத்த ஷோ பண்றதுக்காக அப்படின்றான். எக்ஸமைன் கிளான் ஹெல்டர் வந்து ஹீரோவை கூட்டு நிறைய பேருக்கு மோசமா அடிபட்டு இருக்கு, ஆனா இன்னும் உயிரோட இருக்கானுங்க, அவனுங்க உயிரோட இருக்க அவங்களுக்கு பெயின் வந்து ரொம்ப அதிகமாகும், ப்ளீஸ் அவங்களோட வலியை நிறுத்துறீங்களா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் அஃப்கோர்ஸ் அப்படின்றான். எஸ்கார்ட் ஸ்குவாட் லீடர் அவங்களுடைய வலியை நிறுத்தத்துக்காக அவங்களை கொண்டுறான். சோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா உங்க எல்லாருக்கும் நன்றி. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.